அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். IOC தமிழ் உயிரோடை தமிழில் அரசியல் கலை நிகழ்ச்சியில் எங்களோட பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு இணைக்கின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் ராஜாணி. அனைத்துலக உயிரோட தமிழ் உறவுகளுக்கு என்பிருந்த வணக்கம். இன்னொரு அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் இந்திய தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் தொடர்பான முடிவுகள் வெளிவந்திருக்கின்றது என்று அந்த முடிவுகள் தொடர்பாக நாங்கள் கொஞ்சம் பார்க்கலாம் என்று நம்புகிறேன். குறிப்பாக இந்த தேர்தல் தொடர்பாக யாருமே எதிர்பாராத வகையில் இந்த வெற்றி ஒரு சுனாமி போல் வந்திருப்பது போல் தெரிகின்றது. எல்லோரும் அதிர்ச்சியில் இருக்கின்றார்கள், ஆச்சரியத்தில் இருக்கிறார்கள். பலர் பலவிதமான கருத்துக்கள், கருத்து கணிப்புகள், எதிர்பார்ப்புகள் எல்லாம் இருந்தாலும் நடைமுறை என்று ஒன்று இருக்கின்றது. இப்போ இந்த ஆண்டு நீங்கள் பார்த்தீர்கள், கடந்த சில ஆண்டுகளாக உலக பரப்பில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கின்றது, உலக ஓட்டத்தில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கின்றது. அதே போல் அரசியலிலும் அந்தந்த தங்கள் உள்நாடுகளிலும் கூட அரசியல் மாற்றங்கள் நிறைய காணக்கூடிய. உதாரணத்துக்கு சொல்ல போனால் பிரித்தானியாவை எடுத்திருக்கின்றார். பிரெக்சிட்டில் அந்த எதிர்பார்ப்பு நாங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் நிற்போம் என்று இருந்தார்கள், ஆனால் அது மாறாக மாறிவிட்டது. இலங்கையில் அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் கனவிலும் கண்டிருக்காது இப்படி தாங்கள் தருவோம் என்று வந்தது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய 41 விழுக்காடு தான் அவருடைய அந்த கருத்து கணிப்பு காட்டிக் கொண்டிருந்தது. ஆனால் 67 உலகத்தில் பெரிய மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு நவீன தொழில்நுட்பமும் ஒரு முக்கிய பங்காக இருக்கின்றது என்றதை கூறலாம். அரசுகளை நீங்கள் இந்த தேர்தல் முடிவு வந்திருக்கிறது. விஜய் அவர்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் முதலில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 106 ஆசனங்களை பெற்றிருக்கின்றார். இன்னும் 12 ஆசனங்கள் தேவையாக இருக்கின்றது அறுதி பெரும்பான்மைக்கு. ஆனால் அது யாரிடமும் உதவி எடுக்க வேண்டிய ஒரு நிலைமைதான் இருக்கின்றது. நீங்கள் என்ன அவதானித்தீர்கள் என்று கூறுவீர்களா? உண்மைதான். என்னென்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு அலை ஒரு தமிழகத்தை புரட்டி போட்டிருக்கின்றது. இதுவரை காலமும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த மிகப்பெரிய வெற்றியை பெறுபவர்கள் ஏதோ ஒரு வகையில் அரசியல் பின்புலம் உள்ளவர்களாக இருப்பார்கள். வேறிய கட்சிகள் உறவுகள் இருக்கும். எம்ஜிஆர் கூட முதலில் வந்து ஆட்சியை தேர்தலில் நின்ற போது அதிமுக, அதாவது திமுகவில் இருந்த பல இடைநிலை தலைவர்கள், சட்ட வட்ட செயலாளர்கள் அப்படியானவர்களை தன்னுடன் இணைத்துக் கொண்டுதான் பயணித்தார். அது ஒரு கூட்டணி பேசி அதன் ஊடாகத்தான் அந்த வெற்றியை பெறக்கூடியதாக இருந்தது. ஆனால் இது அப்படி அல்ல. அதாவது முதலாவது தேர்தல் திடீரென்று ஒருவர் வருகிறார், தான் அரசியலில் நிக்க போறேன் என்று அறிவிக்கிறார். தான் 2026 ஆண்டுதான் நிற்பேன், இப்போது இல்லை என்று முதலில் கூறிவிட்டார். அதுவரையிலும் எல்லோரும் சரி 2026 ஆண்டு வரை ஏதோ 2 வாக்கை எடுப்பார், 2 சீட்டை எடுப்பார், 3 சீட்டை எடுப்பார் எல்லாரும் யோசித்தார்கள். ஆனால் ஆட்சியே தலைகளாக மாறும் என்று யோசிக்கவில்லை யாருமே. இது ஒரு சரித்திர தமிழக சரித்திரத்தில் வந்து இப்படியான ஒரு நிகழ்வை யாரும் எதிர்பார்க்கவில்லை. மக்களின் முடிவுக்கு நாங்கள் எப்பவும் தலைவணங்கத்தான் வேண்டும். அது மக்களின் முடிவு. என்று சொன்னால் அது அந்த மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் உண்மையில் ஏமாற்றப்படவில்லை. ஏனென்றால் காசு கூட நிறைய கூறியிருந்தார்கள். இறுதி நேரத்தில் காசு கூட ஏனைய கட்சிகள் நிறைய செலவழித்திருந்தார்கள், காசை கொடுத்திருந்தார்கள். ஆனால் காசுகள் எல்லாவற்றையும் தாண்டி இந்த வெற்றி நிகழ்ந்திருக்கிறது. விஜயை பொறுத்தவரையில் உங்களுக்கு அண்மையில் இந்த இலக்கு ஊடகத்துல இந்தியாவிலிருந்து நேர்காணல் கொடுத்தவர் கூறியிருந்தார் என்று சொன்னால், பிரச்சாரத்துக்கு கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் போவார், அவருக்கு அவ்வளவுக்கு நேரம் இல்லை, அவர் புதுசாகத்தான் வந்தவர்கள். சில பகுதிகளில் நிற்கிற வேட்பாளரை அவருக்கு தெரியாது. அவர் இன்னும் கொஞ்சம் இத சிரத்தை எடுத்து செய்திருந்தார் என்று சொன்னால் 150 அள்ளி இருப்பார் என்று. அவர் அப்படியான ஒரு நிலைமை. மக்களுக்கும் ஒரு மாற்றம். இப்ப திராவிட கட்சிகள் மாறி மாறி அதிமுக திமுக வந்து முழுக்க ஊழல் தான். நீங்கள் ஒரு இதை பார்க்கலாம், அவருடைய படத்தை கூட வெளியிட விடவில்லை. அவர் நடித்த படத்தை கூட அது எல்லோருக்கும் தெரிகிறது, வேண்டும் என்று செய்கிறார்கள் என்றார். ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் ஸ்டாலின், தனது மகனை துணை முதலமைச்சராக போடுகிறார். அப்ப குடும்ப ஆட்சி, குடும்ப ஊழல், இந்த இலங்கையில நடந்த மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி ஊழல் மாதிரித்தான் அத்தனை சகோதரர்களும் ஆட்சியில் இருந்தது போலதான். இது காலமாக. ஆனால் ஒன்று, தமிழர்களுக்கு தமிழகத்தின் தமிழர்கள் ஒன்றை யோசித்தார்கள், தமிழர் இனிமேல் ஆள வேண்டும் என்று. அந்த
மக்களின் எண்ணத்தை விஜய் சரியாக பிடித்துக் கொண்டார். அவரை பொறுத்தவரையில் அவர் இப்ப அரசியல் சினிமாவில் வாய்ப்புகளை இழந்து ஒரு பணத்துக்காக வந்ததென்று இல்லை. சினிமாவிலும் அவர் பீக்காகத்தான் இருந்தார். அவர் அதை விட்டு அரசியலுக்கு போன போது பலர் இங்கு கூட பலருக்கு வேதனையாக இருந்தது. சினிமா பார்க்க முடியாது என்ற ஒரு இதாக இருந்தது மற்ற படங்களாக. அப்படித்தான் போனார். பலர் அரசியலில் இறங்கி இருக்கிறாங்க. ரஜினிகாந்தை பொறுத்தவரையில் வருவேன் என்றார். அவர் வரவில்லை. துணிச்சல் இல்லை. இது துணிச்சல் ஒன்று வேணும். நீங்கள் குதிப்பதற்கு ஒரு துணிச்சல் ஒன்று வேண்டும். வரவில்லை. ரஜினிகாந்த் பீக்காக இருந்த போது வந்திருந்தால் சில வேளை இப்படி ஒரு அலை வந்திருக்கலாம் சில வேளை. ஆனால் அந்த ரிஸ்கை அவர் எடுக்க விரும்பவில்லை. விஜய் எடுத்தார் அந்த ரிஸ்கை. எடுத்த போது கூட காரூர் பகுதியில் உங்களுக்கு தெரியும், ஒரு கூட்டத்தில் நெரிசலில் பலர் கொல்லப்பட்டிருந்தார்கள். அதுக்கு கூட விஜய் மீதுதான் அவர்தான் அதற்குரிய காரணம் என்று கூட பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அதற்கு பிறகு அவருடைய குடும்ப பிரச்சனை பின்னணி இழுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அரசியலுக்கு வந்தால் இதெல்லாம் சந்தித்து தான் ஆக வேண்டும், வேற வழி இல்லை. அதற்கு பிறகு அவருடைய படம் இல்லாது வெளியிட விடாது தடுக்கப்பட்டது. இப்படி ஏராளமான தடைகள் அவருக்கு மேல் போடப்பட்டது. ஆனா அதெல்லாம் அந்த மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த முன்னைய காலத்தில் போல நாங்கள் மறைக்க முடியாது. எல்லாவற்றையும் சமூக வலைத்தளங்களின் ஊடாகவோ எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள். அதெல்லாம் அவருக்கு சாதகமாகத்தான் மாறி இருக்கின்றது. இப்ப மக்களுக்கு ஒரு மாற்றம் தேவைப்பட்டிருக்கிறது. தமிழர் ஆள வேண்டும் என்று முதலாவது ஒரு தமிழர், அதுவும் ஒரு எந்தவித அரசியல் கட்சியின் ஆதரவோ அல்லது அவர்களின் உதவிகளோ அற்று தனியாக நின்று 106 இடங்களை ஒரே தேர்தலில் முதலாவது தேர்தலில் வெற்றி பெற்றது என்பது. இப்ப இதுக்கு முதல் கதைத்தவர்கள் எல்லாம் 22%, 20%, 10% என்றெல்லாம் தான் கூறி இருந்தார்கள். அப்ப என்னென்று சொன்னால் இதில் ஒன்று விளங்குகிறது. இப்போ கருத்து கணிப்பை கூறுகின்ற ஊடகங்கள் கூட பெருமளவில் ஒவ்வொரு கட்சிகளின் நிதிகளை பெற்றுக் கொண்டு கூறுவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். பல புரோபகண்டா மெஷினாகத்தான், பிரச்சார பீரங்கிகளாகத்தான் செயற்படுகின்றன. ஆனால் அதுக்கும் மக்களின் உணர்வுகளுக்கும் இடையில் கடுமையான வேறுபாடு இருக்கின்றது. இது தொடர்பாக ஒருவர் கருத்து கூறும்போது கூறினார் என்னென்று சொன்னால், இப்ப புத்திஜீவிகளாக இருக்கலாம், ஊடகங்களாக இருக்கலாம், எழுத்தாளர்களாக இருக்கலாம், அவர்களின் கருத்துக்களும் மக்களின் முடிவுகளுக்கும் இடையில் இடைவெளி பெருசாக வந்துவிட்டது என்றால், நீங்கள் இப்ப மக்களுக்குள்ள போகவில்லை. நீங்கள் ஆய்வுகளை வெளியில் இருந்து அந்த மக்களின் மன ஓட்டத்துக்கு நீங்கள் இணையவில்லை என்பதற்கான இடைவெளி அதிகரித்துள்ளதை தான் காட்டுவதாக கூறினேன். நீங்க பார்த்தீர்கள் என்றால் காலாகாலமாக இருந்து ஏமாத்தி கொண்டு வந்தார்கள். அதாவது யாராவது ஒருவர் வருவாரா, மாற்றத்தை தருவாரா என்று இப்ப ஈழத்தமிழர்களும் ஒரு அனுபவத்தை கற்றிருக்கிறார்கள். அதுவும் ஒரு பிழையான அனுபவம் தான். ஆனால் இருந்தாலும் அந்த மாற்றத்தினூடாக இருக்கின்ற அந்த கும்பல்களை ஓரங்கட்டுவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக பார்க்கலாம். இது விஜய்க்கு கிடைத்திருக்கின்ற நல்ல ஒரு சந்தர்ப்பம். அவர் அதை சாதகமாக பயன்படுத்தினார் என்றால் ஒரு நீண்ட காலம் அவர் ஆட்சியில் இருப்பதற்கு, தன்னை நிலைநிறுத்துவதற்கு இதை பயன்படுத்தலாம் என்று கூறுகிறார். நீங்கள் கூறுவது சரி. அதாவது நீங்கள் பார்த்தீர்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் காட்டுவதை இப்பொழுது பார்த்துவிட்டு மக்கள் வாக்களிப்பதில்லை. இன்ஸ்டாகிராமில் எத்தனை பேர் அவரை ஃபாலோ பண்றார்கள் என்ற பொறுத்து தான் இருக்கு. மற்ற எளியவர்கள், அந்த சமுதாயத்தில் எளியவர்களை இவர்கள் உள்வாங்கவில்லை என்பதும் ஒரு குற்றச்சாட்டு. இந்த பழமை வாய்ந்த கட்சிகள் பார்த்தீர்கள் நீங்கள் கூறியது போல் குடும்ப ஆட்சி தான். டொனால்ட் ட்ரம்பும் அப்படித்தான், இல்லை என்று சொல்லவில்லை. அவருடைய மச்சானும் மகனும் எல்லோரும் அந்த தங்களுடைய இதுக்குள் இருக்கிறார்கள். இருந்தாலும் ஆனால் அந்த மக்களுடைய, நீங்கள் கூறியது போல் தமிழக மக்களுடைய தீர்ப்பை நாங்கள் மதிக்க வேண்டும். என்னை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டு தேர்தல் என்று சொல்லும் பொழுது அது அந்த மக்களுடைய தேர்தல். அதற்கு நாங்கள் போய் தலையிடுவதற்கும், நாங்கள் இருந்து பார்த்து மகிழ்ந்து அவர்கள் என்ன எப்படி வாக்களிக்கிறார்களோ அதை மதிப்பதுதான் எங்களுடைய ஒரு நல்ல குணமாக நான் பார்க்கிறேன். தமிழர்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் இடையில் நிறைய ஒற்றுமை இருக்கிறது. மொழியால், பண்பு, மத ரீதியாக நிறைய ஒற்றுமைகள் இருக்கின்றது. அதை மட்டும் நாங்கள் பார்த்துக்கொண்டு யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களோடு நாங்கள் ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனைகளை கையாளுவதற்கான ஒரு வழியைத்தான் பார்க்க வேண்டும் என்று நான் எப்பொழுதுமே விரும்புவேன். அதைத்தான் தொடர்ந்தும் நான் விரும்புவேன். அப்படித்தான் எங்களுடைய மக்கள். அங்கே நாங்கள் எப்படி ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈழத்தமிழர்கள் ட்ராப் இன் தி ஓஷன் என்று சொல்வார்கள். நாங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தால்
தமிழகத்தையும் ஈழத்தமிழர்களையும் ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால் சனத்தொகையை எடுத்தீர்கள் என்றால் ட்ராப் இன் தி ஓஷன். ஏன் நாங்கள் அப்படி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றெல்லாம் பார்க்க வேண்டும். இது எனக்கு எப்பயுமே புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது. சரி, இந்த மாற்றம் எவ்வாறு எதிர்பார்க்கப்படும்? அதாவது விஜய்க்கும் கூட ஒரு இலகுவான விடயமாக இருக்க போவதில்லை. ஏனென்றால் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஒரு இளையவரை தெரிவு செய்திருக்கிறார்கள், புதிய ஒரு பிளட் வந்திருக்கின்ற சொல்லும் பொழுது விஜய்க்கு இது எவ்வளவு சவாலாக இருக்கும், அல்லது சந்தர்ப்பத்தை தொடர்ந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அவர் இதை சரியாக பயன்படுத்தி கொண்டாராக இருந்தால் அடுத்து வரும் 20-30 வருஷங்களுக்கு யாரும் கிட்டவும் நெருங்க முடியாத ஒரு சக்தியாகத்தான் இருக்கிறார். அதாவது ஒரு காணொலியில் நீங்கள் பார்க்கலாம், அவர் இந்த கார் சாரதியின் மகனை ஒரு எம்எல்ஏ வேட்பாளராக நிறுத்தியிருந்தார். அவர் தன்னை எதிர்த்து நின்ற மிக பிரபலமான திமுக தலைவரை எடுத்து வெற்றி பெற்றிருந்தார். அவர் இந்த கார் ஓட்டுநர் மகன். அப்படித்தான் பலரை அவருக்கு தெரியவும் மாட்டுது. இன்னும் பலர் இன்னொரு அமைச்சர் இதில் மோனூலில் வந்து எழுதியிருக்கிறார். அதாவது அவர் கோவிட் காலமாக இருக்கலாம், இந்த வெள்ளப்பெருக்கு காலமாக இருக்கலாம், ஓடி 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 உழைத்தார். ஆனால் எதுக்குமே தெரியாத ஒரு விஜயின் ஆள் அவரை தோற்கடிச்சு வெற்றி விட்டு போய்விட்டார். இப்போது மக்கள் இளைஞர்களை விரும்புகிறார்கள், அடுத்த ஜெனரேஷனை விரும்புகிறார்கள். இவர்கள் எல்லோரும் சட்டத்தை எழுதி வைத்து விட்டு சட்டத்தை வைத்துக் கொண்டு மக்களை ஏமாற்றி பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது நழுவல் போக்கு, அங்கே ஒரு கதை, டெல்லியில போய் ஒரு கதை, இங்க வந்த ஒரு கதை என்று அந்த காலத்தை கடத்துவது. இப்ப இருக்கிற சடத்துக்கு அந்த காலம், இப்ப நீங்க பாத்துக்கிட்ட ஒரு வீடியோ கூட ஒரு கொஞ்ச நேரத்துக்கு தான் கொடுக்க வேண்டும், நீண்ட பார்க்க மாட்டாங்க. அதே போல இப்ப காலம் கடத்துவதை மக்கள் விரும்பவில்லை. ஈழத்தில் இருந்து ஒருவர் எழுதியிருக்கிறார், இது ஈழத்து இளைஞர்களுக்கு ஒரு முன்மாதிரி. அவர்களும் இந்த கிராமம் ரீதியாக இருந்து மக்களுக்கு வளர்ந்து வந்து இப்படி அடுத்த தேர்தலில் ஈழத்திலையும் இளைஞர்கள் தான் பெற வேண்டும் என்று ஒருத்தர் தமிழ் வடக்கு கிழக்குல ஒருத்தர் எழுதியிருக்கிறார். இது ஈழத்துல ஒரு முன்மாதிரியாக இருக்கும் என்று. உண்மையால் இப்ப விஜயை பொறுத்தவரையில் அவர் போலியாக பேசவில்லை. நான் அவைக்கு ஒருத்தரையும் அவமானப்படுத்தவில்லை. இன்னொரு நாட்டு நாங்கள் அவர் ஈழத்தமிழர் தொடர்பாக கூட என்ன அவற்றை மக்களுக்கு அரசியலை செய்தார். அதுதான் அங்கு முக்கியமாக இருந்தது. இப்ப போலி தேசியம் பேசவில்லை. இப்ப தமிழ் தேசியம் என்றது என்னென்று சொன்னால், தமிழ் தேசியம் எப்பவும் வாழும், அது ஒரு நாளும் சாகாது. ஆனால் போலி தேசியம் அது சாகும். இது ஒரு மக்கள் அளித்த தீர்ப்பாகத்தான் நீங்கள் பார்க்கலாம். விடுதலை புலிகள் 2 பேர் வைத்து 50வது ஆண்டு இந்த மே மாதம் 5ஆம் தேதி அது தமிழகத்துல இதுவரை இருந்த பழங்கட்சிகளை எல்லாம் தள்ளி ஒரு தமிழர் ஆட்சிக்கு வந்திருக்கிறார். அந்த நேரத்தில் இது இயற்கை. தலைவர் ஒன்றை கூறுவார், இயற்கை எனது நண்பன் என்று சொல்லி. காலம் மாற்றும் எல்லாவற்றையும். உங்களுக்கு இந்த அமெரிக்காவின் 100 கால ஆட்சி ஈரானில் போய் எப்படி சிதைந்து போய் கிடக்கிறதோ என்று சொல்லி இவர்கள் மாறி மாறி அங்கேயும் ஒரு கதை, இங்கேயும் கதையை, தமிழர்களையும் ஏமாற்றுவது, அங்குள்ள மக்களையும் ஏமாற்றுவது மக்களுக்கு இப்போது தெரிகிறது. மற்ற எல்லோரும் படித்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும் ஈரான் என்ன இந்த போரில் வென்றது, தொழில்நுட்பம். அவர்கள் படிக்கிறார்கள். கடைசியாக அடித்த ஏவுகணை கூட அவர் என்ன கூறினார்கள் என்று சொன்னால், அது ஈரான் இளைஞர்கள் தயாரித்தான் கூறுவார். அவர்களால் அதை செய்தார்கள், அவர்களால் அதில் முறமாக நிற்கிறார்கள். அதே போலதான் இப்போது இளைஞர்கள் இந்த காலமாகத்தான் இருக்கின்றது. அப்ப அவர்களுக்காக பெற்றோர்களும் வழிவிட்டு இருக்கிறார்கள். அல்லது இந்த பெரிய ஒரு மாற்றம் வந்திருக்காது. இப்ப பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளுக்காக ஒரு வழியை திறந்திருக்கிறார்கள். இந்த பழைய இடத்திலிருந்து நாங்கள் மீளுவோம் என்று சொல்லி மாறி மாறி திராவிட கட்சிகள் இன்று ஒரு தமிழர் வந்திருப்பது மிகவும் ஒரு வரவேற்கத்தக்க விடயமாகத்தான் இருக்கிறது. ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் அவர்களுடன் ஒரு நல்ல உறவை ஏற்படுத்த வேண்டும். விடுதலை புலிகள் எவ்வாறு எம்ஜிஆருடன் ஒரு நல்ல உறவை வைத்திருந்தார்களோ அதே போல ஒரு உறவை ஏற்படுத்த வேண்டும். அதற்கு முதலில் அவரிடம் மண்டபம் முகாமில் இருக்கின்ற தமிழர்கள் உண்மையாக அவருக்கு வாழ்த்து தெரிவிப்பது மட்டுமல்லாது மண்டபமாக முகாமில் இருக்கின்ற ஈழத்தமிழர்களின் பிரச்சனை, மீன்பிடி பிரச்சனை, அங்க எது தொடர்பாக எல்லைகள் தொடர்பான பிரச்சனை, ஒரு என்னென்று சொல்வது, ஒரு நட்பான ராஜதந்திர உறவுகளின் ஊடாக. என்றால் இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியா ஒரு நாடு, ஈழம் இன்னொரு நாடு. நாங்கள் ரெண்டும் ஒன்று இல்லை என்றதை நாங்கள் முதலாவது யோசிப்போம். அவர்களும் எங்கள்
அரசியலுக்கு தலையிட முடியாது, நாங்களும் அவர்களுடைய அரசியலுக்கு தலையிட முடியாது. அது மத்திய அரசு சார்பாக தமிழக அரசில் முந்தி இருந்தவர்கள் திமுகவோ அதிமுகவோ என்ன செய்திருந்தாலும் அதற்காக நாங்கள் போய் அங்கு ஆட்சியை மாற்றுகிறோம், அவரை வீட்டுக்கு கலைக்கிறோம் என்று நாங்கள் சொல்ல முடியாது. அது சொன்னால் அது முட்டாள்தனம். ஒட்டுமொத்த மக்களின் இழப்பை நாங்கள் சந்திப்போம். இன்றைக்கு பாருங்கள், அப்படி சொன்னவர்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள். அப்ப முதலில் நாங்கள் யோசிக்க வேண்டும். இப்ப அமெரிக்கா ரஷ்யா அமெரிக்காக பிரித்தானியா என்ன சொல்லு, தங்கள தேர்தலில் ரஷ்யா தலையிடுகிறது, சீனா தலையிடுகிறது என்று சொல்லும் போது அது ஒரு பிளாக் மார்க்காகத்தான் பதிச்சு வைக்கிறாங்க. இப்ப எங்களுக்கும் அதுதான் வேற. இப்ப நாங்கள் அப்படி ஒரு சிலர் கட்சிகளை நாங்கள் ஆதரித்து விட்டு இப்படி நாங்கள் போய் ஒரு ஒரு நல்ல உறவை வளர்க்க முடியாது. எதையும் நாங்கள் பேசும் போதோ செயல்படும் போதோ முதலில் ஆள சிந்திக்க வேண்டும். அடுத்தது ராஜதந்திர ரீதியாக அதை யோசிக்க வேண்டும். நாங்கள் என்ன செய்கிறோம், எந்த நாட்டுக்கு மற்றது எங்கள் விடுதலையை வென்றெடுப்பதற்கு இன்னொருவரை வாடகைக்கு கூட்டியிட முடியாது. இன்னொரு நாட்டுக்காரர் அதை முதல் விளங்க உங்கள் விடுதலையை நீங்கள் தான் பெற்றுக் கொள்ளலாம். இப்ப தமிழக மக்கள் வேற்று நாட்டொருத்தருக்கு வாக்களிக்கவில்லை, தங்கள் தலைவலியை மாற்ற தங்கள் இனத்தில் இருந்தொருத்தர் தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதைத்தான் நான் எங்களுக்கு சொல்கிறேன். இங்கிருந்து போய் தமிழகத்தில் இருந்து ஒருவரை கூட்டியது அங்கு அவரை ஆட்சியை மாற்றி தமிழகத்தில் ஆட்சியை மாற்றி தமிழகத்தை அது வேண்டும் என்று சொன்னால் கற்பனைக்கு ஒத்ததாக இருக்குமே தவிர நடைமுறைக்கு சாத்தியமற்ற. கற்பனையாம இருக்கலாம், நடைமுறைக்கு சாத்தியமா இருக்கலாம். உங்கள்கிட்ட என்ன அதிகாரம் இருக்குது? உங்களால் ஒரு 1.5 லட்சம் மக்களை கூட உங்களால் சரியாக பராமரிக்க முடியவில்லை, கண்காணிக்க முடியவில்லை, அதற்கு உதவி வழங்க முடியவில்லை. இன்னும் ஒரு நாட்டுக்கு போய் ஆட்சி மாற்ற நீங்கள் நினைப்பது ஏற்க முடியாத ஒரு விடயமாகத்தான் நான் பார்க்கிறேன். நீங்கள் கூறுவது போல் நண்பர்கள் நமக்கு தேவை. எல்லோரையுமே நாங்கள் நண்பர்களாக பார்க்க வேண்டும். யார் அங்கே இன்னும் ஒரு நாடு, அது எங்களுடைய பிரதேசம் இல்லை, அது இன்னும் ஒரு நாடு. அந்த நாட்டில் இருப்பவர்களோடு நாங்கள் அனைவரோடும் நல்ல ஒரு உறவை கட்டி எழுப்ப வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். மீண்டும் தாசிசியஸ் மாஸ்டர் அவர்கள் ஜெயலலிதா அம்மையார் இருந்த பொழுது கூறியதைத்தான் நான் நினைவில் வைத்திருக்கிறேன். அதாவது சட்டமன்றத்தில் அவர் கொண்டு வந்த தீர்மானம், ஈழத்து தமிழர்களுக்கு நடந்த இனப்படுகொலை என்ற தீர்மானம் கூட அவர் போராட்டத்துக்கு எதிராக இருந்தவர். இருந்தாலும் பாருங்கள் எப்படி அதை செய்தார். அப்ப அந்த உறவுகளை அப்படி கட்டி எழுப்பி நாங்கள் நல்ல ஒரு உறவை வைத்திருப்பதான் புத்திசாலித்தனமாக நான் பார்க்கிறேன் என்று கூறிக்கொண்டு அரசு நிகழ்ச்சி என்று கொண்டு வருவதற்கு முன்னாக இந்த தேர்தலினூடாக என்ன பாடத்தை ஈழத்தமிழர்கள் கற்றுக்கொள்ளலாம்? இப்ப நான் கேட்பது அங்கே நடந்த மாற்றங்கள், அதை பற்றி கேட்கவில்லை. அந்த 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 ப்ரோசஸ் இருக்கிறதானே, அந்த நடந்த விடயங்களை அவதானித்தால் இதிலிருந்து என்ன பாடத்தை ஈழத்தமிழர்கள் கற்றுக்கொள்ளலாம்? அதாவது பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று சொல்வார்கள். எங்களுக்கும் அவ்வாறான ஒரு மாற்றம் தேவை. ஆனால் இப்போது கூறுகிறார்கள் அப்படி ஒரு மாற்றம் வரும், கட்டாயம் அடுத்த தேர்தலில் ஈழத்திலும் அப்படி ஒரு மாற்றம் வரும். சிங்கள தேசம் மாறிவிட்டது, தமிழகம் மாறிவிட்டது, அடுத்தது நாங்கள் மாற வேண்டியது நாங்கள் தான். அதற்கு அந்த இளைஞர்களை நாங்கள் வழிவிட வேண்டும். அவர்களுக்கான ஒரு வழியை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். நாங்கள் வெளியில் நின்றாலே காணும் அவர்கள் செய்வார்கள். இப்ப விஜயின் கட்சியை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஆலோசகர்களாக கூட வயதானவர்களை போடவில்லை. எல்லோரும் அவர்களை எல்லோரும் படித்திருக்கிறார்கள். என்ன மற்றது இளைஞர்களுடைய வேகம் அதிகமாக இருக்கும், அவர்களுடைய செயற்பாடு வேகமும் அதிகமாக இருக்கும். அதை நாங்கள் வழிவிட்டோம் என்று சொன்னால் அவர்களுக்கு தற்போதைய நிலைமைகள் விளங்கும், உலகத்தின் அரசியல் விளங்கும். அப்ப ஈழத்தமிழர்களுக்கும் ஒன்று சொல்ல வேண்டும் என்னென்று சொன்னால், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோ அல்லது வெளிநாடுகளோ அல்லது பெரிய ஜம்பாவான்கள் கருத்து கணிப்புகளையோ விட்டுடுங்கள். நீங்கள் மக்களுக்கு இறங்குங்கள். இப்ப விஜயின்டையும் நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் மன்றங்களைத்தான் முதல் அமைத்துக் கொண்டிருந்தார். அவர் படங்கள் நடிக்கும் போதே மக்கள் மன்றமாகத்தான் இருந்தது. கிராமங்களுக்குள்ள இருந்தால் அவையிலும் வந்திருக்கிறார். அனுரகுமார திசாநாயக்கான்ற ஜேவிபி கட்சி எப்படி கிராமங்களுக்குள்ள இருந்து வந்ததோ அதே போல இவர்களும் கிராமமாக கட்டி எழுப்பி வந்திருக்கிறார்கள். இல்லைன்னா அது சாத்தியமற்றது ஒன்று. அதே போலதான் ஈழத்தமிழரை பொறுத்தவரையிலும் அடுத்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறைக்கான ஒரு நல்ல ஒரு செய்தி. இதை நாங்களும் உள்வாங்கி அடுத்த தலைமுறை எங்கள் போராட்டத்தை, எங்கள் அரசியலையும் போராட்டத்தையும் வழிநடத்த முன்வருமாக இருந்தால் அது ஒரு நல்ல செய்தி. இன்னொரு செய்தியும் நான் முதல் கூறினேன்,
ரஜினிகாந்த் வருவார் என்று வரவில்லை. அவர் பீக்கில் இருந்த போது கூட வரவில்லை. அதுக்கு பிறகு ஜெயலலிதாவுக்கு எதிராக படம் நடித்து அதில் அதிக காசை பார்த்தாரே தவிர வரவில்லை. ஒவ்வொரு ஆட்களும் வந்தார்கள். ஆனால் துணிச்சல் வேண்டும். இப்ப அவர் வராததுக்கு காரணம் துணிச்சல் அற்று. இப்ப இவரை மாதிரி ஒரு துணிச்சல் வேண்டும். அரசியல் என்றாலும் சரி, போராட்டம் என்றாலும் சரி, அந்த துணிச்சல் மிக்க இளைஞர்களாக நீங்கள் மாறுவீர்களாக இருந்தால், கொண்ட இலட்சியத்துக்காக நீங்கள் கிராமங்களிலிருந்து உங்கள் மக்களிட மனதுகளிலிருந்து நீங்கள் மக்களிட விருப்பை அறிந்து நீங்கள் செயற்படுவீர்களாக இருந்தால், மக்கள் தான் பலம். நான் முதலும் கூறினேன், எங்களுக்குரிய அதிகாரத்தை தர வேண்டியதா இந்தியாவோ அமெரிக்காவோ ஐநாவோ இல்லை, உங்களோட மக்கள் தான் தரணும். முதல் மக்கள் ஒரு அதிகாரத்தை தருவார்களாக இருந்தால் அதுக்கு பிறகு நாங்கள் பேரம் பேசும் சக்தியாக நாங்கள் உருவெடுப்போம். எனக்கு மகிழ்ச்சி. ஏனென்றால் உயிரோடை தமிழில் நாங்கள் நீண்ட காலமாக இந்த 3 விடயங்களை கூறிக்கொண்டு வந்திருக்கின்றேன். அந்த 3 விடயங்களும் அங்கே விஜய் அவர்களும் கையாண்டிருக்கின்றார்கள். நீங்களும் இப்பொழுது கூறுவது, அதாவது உண்மைத்தன்மையோடு இருங்கள், மக்களோடு மக்களாக, மக்களுடைய பிரச்சனையை மக்களோடு வாழ்வீர்களாக இருந்தால் உங்களை மதிப்பார்கள். இப்ப நீங்கள் கூறின இளைஞர்கள், இந்த 3ஐயும் நாங்கள் இவ்வளவு காலமாக கூறிக்கொண்டோம். நீங்கள் கூறுவது போல் தமிழர் தாயகத்திலும் இந்த 3ஐயும் மதிப்பார்களாக இருந்தால் நான் நினைக்கிறேன் இந்த மாற்றம், கட்டாயம் மாற்றம் தேவை. மாற்றம் சொல்லிக்கொண்டு வருவதில்லை, இயற்கையாகவே அது கொண்டு வந்து தரும். இது நாங்கள் பிளான் பண்ணி கொண்டு வரதில்லை. அந்த மாற்றங்கள், அந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு நன்றி அரசர்களே. இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்து தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் தொடர்பான முடிவுகள் வெளிவந்திருக்கின்ற நேரத்தில் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார் என்ற விடயங்களை, அடுத்த முதலமைச்சராக விஜய் அவர்கள் வர இருக்கின்றார், அவரை நாங்கள் வாழ்த்திக் கொண்டு, ஏற்கனவே நீங்கள் கூறியது போல் இணைந்து யார் வந்தாலும் ஆதரவை வழங்கி ஒரு நல்லொரு இனமாக வாழ்வதற்கு எல்லோரும் வெளிவர வேண்டும். இந்த விமர்சனங்களையும் இந்த காழ்ப்புணர்வுகளையும் வெளிப்படுத்துவதை நிறுத்திவிட்டு, அவர்கள் வேறு ஒரு நாடு, வேறு ஒரு இனம், ஈழத்தமிழர்கள் இன்னும் ஒரு நாடு, இன்னும் ஒரு இனம், நிறைய ஒற்றுமைகள் இருக்கின்றது, அதை மட்டும் நாங்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடலாம் என்று கூறிக்கொண்டு, நன்றி அவர்களே. தகவலை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதற்கு நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.